நம்ம கொண்டாடுற நாள் என்னன்னா, அது கட்டுக்கதை கிடையாது. இது சரித்திரத்தில் நடந்த ஒரு காரியம். அதனால்தான் இன்னைக்கு 2000 வருஷம் என்னது அப்பனா 2025 வருஷங்களுக்கு முன் இயேசு வந்தார். அதுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிமு அவர் என்னன்னா, அவர் வந்த உடனே வரலாறு சரித்திரமே தொடங்கிச்சு. பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் ஹிஸ் டெத். அப்போ அவர் வாழ்ந்த பாட என்ன பண்ணார்னா, ஒரு கதையை சொன்னார், ஒரு நடந்த காரியத்தை. இதுல இருந்து என்னன்னா, இயேசுவானவருடைய போனோம் இறக்கமான காரியங்கள் செய்து இறக்கமானவர்கள் நமக்கு தெரியும். ஸோ இங்க என்னன்னா, ஒரு வேர்ல்டு ஹிஸ்டரியே அவர் வச்சு தான் 2000 வருஷம் விஜய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி அந்த விதவைக்கு இயேசுவானவர் அந்த ஊருக்கு போல அந்த விதவை அம்மாவுக்கு ஒரு குமாரன். விதவைனா தெரியும், அப்போ அவங்க ஒரு வாலிப பையன் தான் மகன். அந்த மகன் இறந்து போய் அவன் பாடம் எடுத்துட்டு போறாங்க. யாரும் ஒன்றும் சொல்லல. பைபிள் சொல்லுது, இயேசுவானவர் அந்த அம்மாவை பார்த்தோட மனசு உருகி அவர் என்ன பண்றாரு, போய் அந்த பையனை தொட்டு அந்த பாடையில தொட்டோன்னு அவர் திருப்பி உயிரோட வந்தோட அந்த அம்மா கிட்ட. ஆனா யாரும் போய் ஐயா என் பையனுக்கு ஜோம் பண்ணி கேட்கலாமா? இவரா போயிட்டு இன்னொரு இடத்துல பாருங்க, பெதஸ்தான் ஒரு குளம் வச்சிருக்காங்க. பெதஸ்தான் போயிட்டுனா திடீர்னு ஒரு பூஜை நடக்குவாங்க. யாரும் அங்க படகுகள், கூடர்கள், சப்பானிகள் எல்லாரும் அங்க கிடந்தாங்க. அப்போ அந்த இடத்துல மல்டிடியூடுன்னு சொல்லுது. மல்டிடியூட்னா கண்ணுக்கு அதான் மல்டிடியூட். அவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா இயேசு அங்க வராங்க. வசனம் பைபிளை திருப்பி நான் சொல்றேன். 38 ஆண்டுகள் ஒருவன் இந்த மாதிரி ஒரு நோயில கிடக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுல பியூட்டி என்னன்னா, அவருக்கு என்ன தெரியுமா, அந்த இடத்துல அவரா தேடி பல ஆண்டுகளுக்கு இருக்கிறான்னு தெரிஞ்சு அவரை நோக்கி போய் ஒரு கேள்வி கேட்கிறார். உனக்கு சொந்தமாகணும்னு ஆசை கிடையாது. என்னங்க 38 வருஷமா சொல்லிட்டு அவன் கஷ்டத்தை செய்வான். சார், என்னை தூக்கி உள்ள போடுறதுக்கு எனக்கு யாரும் நண்பர் இல்லை, சொந்தக்காரர் இல்லை, யாரும் கேரளா பிளாட்ஃபார்ம் தூக்கி போட்டு போயிட்டாங்க, எனக்கு யாரும் கிடையாது. அப்போ இயேசு என்ன பண்றாரா, அந்த மனுஷனை சுகப்படுத்திட்டு அங்கே அத்தனை 1000 லட்சமா ஜனங்களுக்கு இவர் வந்துருக்கதே தெரியல. எல்லாம் குளத்தை பார்த்துருக்காங்க. அந்த குளத்துக்கு பேர் என்னன்னா இறக்கம். பெதஸ்தா குளத்துக்கு அர்த்தம் இறக்கம். ஒரு இறக்க குளத்துக்காக ஜனங்க பார்க்க போல ஒரு இறக்க சமுத்திரமே அங்க நிற்கிறது. எல்லாம் அதை பார்த்துட்டு அப்ப என்ன பண்றீங்க, சுத்தப்படுத்திட்டு ஆனா அவன் கேட்கல. என்ன அவன் பல ஆண்டுகள் இதே